இஸ்ரேல் ஈரான் போர் பதட்டத்துக்கு நடுவே ஈராக்கில் உள்ள ஈரான் ராணுவ தளத்தில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அமெரிக்காவுக்கு இச்சம்பவத்தில் தொடர்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சிரியாவில் தனது தூதரகம் தாக்கப்பட்டதில் உச்சகட்ட கோபத்தில் இருந்த ஈரான் அடுத்து எடுக்க போகும் நடவடிக்கை என்ன? இஸ்ரேல் ஹமாஸ் போரில் காசாவுக்கு ஈரான் ஆரம்பத்தில் இருந்து ஆதரவு தெரிவித்து வந்தது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 1 திகதி சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் உள்ள ஈரானின் துணை தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ அதிகாரிகள் 2 கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக ஏப்ரல் 14 திகதி 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவியது. தொடர்ந்து அமெரிக்கா, பிரிட்டன் நாடுகளின் உதவியுடன் 99% தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்தது. இதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் 3ஆம் உலக போர் மூலம் எனவும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மத்திய ஈராக்கில் ஈரானுக்கு ஆதரவான துணைப்படைகள் தங்கியிருந்த கால்சோல் தளத்தில் நள்ளிரவில் திடீர் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டுள்ளது. ISIS பயங்கரவாத அமைப்பை எதிர்த்து போராடும் வகையில் ஈரான் ஷியைட் ஆயுத குழுவின் துணைப்படையான கஷட் அல்-ஷபி படைக்குழுவினர் அங்கு பணியாற்றி வந்தனர். தற்போது ஈரான் பாதுகாப்பு படையின் ஒரு பகுதியாகவும் அத்தளம் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயுதங்களை சேமித்து வைக்கும் கிடங்காகவும் அத்தளம் செயற்பட்டு வந்தது. தொடர்ந்து இந்த தளத்தில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமெரிக்காவே முழு பொறுப்பு என ஈரான் கடுமையாக தனது எதிர்ப்பை தெரிவித்தது. தொடர்ந்து ஈராக்கில் எந்தவித தாக்குதலையும் நடத்தவில்லை என அமெரிக்கா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் ட்ரோன்கள் என்பது எங்கள் குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள் என்றும் இஸ்ரேல் மீண்டும் சாகசத்தில் ஈடுபட விரும்பினால் பதிலடி நினைத்து பார்க்க முடியாத அளவில் இருக்கும் எனவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஏற்கனவே அணு ஆயுதத்தை பயன்படுத்த போவதில்லை என்ற கொள்கையை மறுபரிசீலனை செய்ய உள்ளதாக ஈரான் அறிவித்த நிலையில் புதிய தாக்குதல் இம்முடிவை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அணு ஆயுத சோதனைக்கு தேவையான உயர் ரக யுரேனிய செறிவூட்டல்களில் ஈரான் முன்னணியில் இருக்கும் நிலை தேவைப்பட்டால் அந்நாடு உடனடியாக அணுவாயுதம் தயாரிக்கவும் முடியும். அணுவாயுத பாதிப்புக்கு அஞ்சி இஸ்ரேலுக்கு ஆதரவளித்த போதும் அமெரிக்கா அடக்கி வாசித்து வருவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் ஈரானை அணுவாயுத முடிவுக்குள் தள்ள இஸ்ரேல் அமெரிக்காவே முதன்மை காரணம் எனவும் கூறப்படுகிறது. இராணுவ மோதல்களின் போது அணுசக்தி நிலையங்கள் ஒருபோதும் இலக்காக கருதப்படக்கூடாது என ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல் காரணமாக ஈரானின் அணு உலைகள் எவற்றிற்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. நிலைமையை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவித்துள்ள அந்த அமைப்பு அனைத்து தரப்பினரும் கடும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு இடையில் தான் தங்களின் அணு ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்ய போவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அணு ஆயுதம் இல்லை என்ற கொள்கையை அந்நாடு மறுபரிசீலனை செய்யும் என்று அறிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்று ஏவுகணை தாக்குதல் பதிவாகியுள்ளது. ஈரானுக்குள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாடல் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானிய அரசுடன் தொடர்புடைய ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. ஈரானிய வான்வெளியின் முக்கிய பகுதிகள் மூடப்பட்டு உள்ளன. அமெரிக்காவின் ஆலோசனையை மீறி ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஈரான் நினைத்தால் அணு ஆயுதங்களை வேகமாக தயாரிக்க முடியும் என உலக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள்.